1971ஆம் ஆண்டு போர் வெடிக்க சில வாரங்கள் மட்டுமே இருந்த நேரம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. உலகின் கவனம் பெரும்பாலும் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இன்றைய வங்கதேசத்தை சுற்றிய அரசியல் மற்றும் மனிதாபிமான நெருக்கடியில் இருந்தது. இந்திய இராணுவ திட்டமிடலிலும் அதே கவனம் தெளிவாக தெரிந்தது. வங்காள விரிகுடாவில் இந்திய கடற்படை முக்கியமான நடவடிக்கைகளை தொடங்க தயாராகிக் கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அரபிக்கடலில் இந்திய கடற்படை கண்காணிப்பு அதிகாரிகள் சில விசித்திரமான கடற்படை இயக்கங்களை கவனிக்கத் தொடங்கினர். வழக்கமாக பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் பாதைகளில் மட்டுமல்லாமல் எதிர்பாராத திசைகளில் நகரும் சில கப்பல்கள் ரேடார் திரைகளில் தோன்றின. அது ஒரு சாதாரண பயிற்சியா அல்லது வரவிருக்கும் போருக்கான முன்னோட்டமா என்ற கேள்வி அப்போது பதில் இல்லாமல் இருந்தது. அந்த காலத்தில் பாகிஸ்தானின் கடற்படை சக்திகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்ட ஒன்று அவர்களின் நீர்மூழ்கி கப்பல்கள். கடலின் அடியில் அமைதியாக நகரும் அந்த கப்பல்கள் திடீரென தாக்கும் திறன் கொண்டவை என்பதால் அவை ஒரு மறைமுக அபாயமாக இந்திய அதிகாரிகளின் மனதில் இருந்தது. இந்திய கடற்படை கிழக்கில் வங்காள விரிகுடாவில் தனது முக்கிய நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் அரபிக்கடலில் மறைந்திருக்கும் அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் என்ன செய்யும் என்ற கேள்வி சில அதிகாரிகளுக்குள் அமைதியாக பேசப்பட்டது. ஏனெனில் வரலாற்றில் பல போர்கள் நிலத்தில் தொடங்கினாலும் சில சமயங்களில் அவற்றின் உண்மையான ஆரம்பம் அமைதியாக இருக்கும் கடலின் ஆழத்தில்தான் மறைந்து கிடக்கும்.